யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்தபோது அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரமும் புறப்பட்டது. கவனியுங்கள், மரித்தவர்கள் ஓய்வு நாளில் சிலுவையில் தொங்கக்கூடாதுங்கிறது அந்த யூதர்களுடைய ஒரு பாரம்பரியமான நம்பிக்கை. ஆகவே சிலுவையில் தொங்குகிறவர்கள் உடனே மரித்து விட மாட்டாங்களாம். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், சிலுவையிலேயே அப்படியே போட்டுருவாங்களாம். பாருங்கள், என்ன பரிதாபம்! எப்படிப்பட்ட கொடூரமான காலங்கள்லாம் இருந்திருக்குன்னு யோசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்கள், ஆகவே நாளைக்கு ஓய்வு நாள் வரப்போகுது, இன்றைக்கி சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், கால் எலும்பை முறிக்காங்களாம். 2 கள்ளருடைய கால் எலும்பையும் முறித்தாங்க. இயேசுநாதர்கிட்ட வரும்போது அவர் மரித்து போனார். இப்போ கால் எலும்பு முறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு போர்ச்செவன் ஈட்டினாலே அவர் விலாவில் குத்துனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? இந்த வேதம் முன்னாலே அப்படி சொல்லுகிறது. கிறிஸ்தவ விஜயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், எதெல்லாம் முன்கூட்டியே பழைய ஏற்பாட்டிலே வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே என்ன செய்தது? நிறைவேறினது. உங்கள் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தேவன் என்னென்ன திட்டங்களை போட்டு வச்சுருக்காரோ அது அப்படியே என்ன செய்கிறது? நிறைவேற வேண்டும். அங்கே தான் ஷாலோம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, அருமையானவர்களே, நிறைவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது சும்மா இது கதை புஸ்தகம் கிடையாது. அருமையானவர்களே, வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிடும். இதில் ஒரு எழுத்து கூட என்ன செய்யாது? ஒழியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு முக்கியமான புஸ்தகம். ஆகவே இந்த புஸ்தகத்தில் எல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை விலாவில் குத்துவாங்கன்னு சொல்லி இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் காலத்தில் இதை போய் சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. ஏன்னா யாரையுமே சிலுவையில் அறிந்தவர்களே ஈட்டிலே குத்துறது கிடையாது. ஆனால் இங்கே அருமையான வசனம் நிறைவேற வேண்டியது இருந்தது. அப்படின்னாலே இயேசு மரித்து போனார். அங்கே ஒரு போர்ச்சேவை இருக்கான். அவன் குத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு தெரியாது, வேதமெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஈட்டி எடுத்து குத்துனான், வேதம் நிறைவேறி விட்டது. உங்கள் வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டு திகைத்து கொண்டிருப்பீர்களானால், தேவனுடைய திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நிறைவேற வேண்டியிருக்கிறது. அதற்காக சில காரியங்களை தேவன் செய்கிறார். எல்லா காரியங்களும் நமக்கு இந்த மண்ட மூலையில் பிடிபடலை. எங்களுக்கு என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லாம் நமக்கு விளங்க மாட்டேங்குது. ஆனால் எல்லாம் வார்த்தையின்படி என்ன செய்கிறது? நடக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை கிறிஸ்தவ ஜீவிதத்திலே தேவனுடைய வார்த்தையாய் அமையட்டும் என்று பரிசுத்த ஆவியானந்த காலை வெள்ளை உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சரியான வார்த்தையை உங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற் போகிற வார்த்தைகளை புஸ்தகத்திலிருந்து கண்டுபிடியுங்கள். அதை இறுக பற்றி கொள்ளுங்கள். இரவு பகலாக அதை தொங்கிக் கொண்டு அருமையானவர்களே அஸ்திபாரமாக வைத்து அதிலேயே நிற்பீர்களானால் அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். பாருங்கள், இந்த கடைசி சொட்டு ரத்தம் சிந்தின மாத்திரத்தில் ரத்தத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ரத்தம், கிறிஸ்டியானிட்டி இஸ் எ பிளட் ரிலிஜியன் சொல்லி ஐரோப்பிய தேசத்தில் அநேக மக்கள் கிறிஸ்தவ கோயிலுக்கு வர்றது இல்லையா, வீட்டில் இருந்துருவாங்களாம். ஏன்னா அது ரத்த மார்க்கம். அந்த ஐயர் ரத்தத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. ரத்த மார்க்கம்தான் இது. ரத்தம்தான் மேன்மை. அந்த தேவ ரத்தம் இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்தவமே இல்லை. உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, பரலோகம் இல்லை. ஆகவே ரத்தத்தினுடைய மேன்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட மாத்திரத்திலே ஒரு அற்புதம் நடந்தது. மத்தேயு 27:51. இயேசு மறுபடியும் சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக
கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலையிலும் பிளந்தது. பாருங்க, அந்த போர்ச்சேவன் ஈட்டி வச்சு குத்துன மாத்திரத்தில் ரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்னென்னு கேட்டால், லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட், இயேசுவின் சரீரத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தம் அருமையானவர்களே இந்த தண்ணீரோடு கலந்து வெளியே வந்தது. இன்னொரு சொட்டு ரத்தம் இந்த சரீரத்தில் இல்லை. உலகத்துக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசு என்ன செய்து விட்டார்? சிந்தி விட்டார். இயேசுவை போல் ஒரு தியாகி இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த கடைசி சொட்டு ரத்தத்தினாலே எத்தனையோ ஆயிரம் பேர் இதுவரைக்கும் என்ன செய்யப்பட்டு விட்டார்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது தேவ ரத்தம். எல்லாவற்றையும் விளக்கமாக அருமையான சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஆகவே இங்கே ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 அங்குல பருமனான அந்த திரைச்சீலை 2 பக்கம் 2 செட்டு காளையை கட்டி இழுத்தாலும் கிளியாதான். பாருங்க, இழுக்க முடியாத அந்த திரை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. கீழே இருந்து இல்லை, மேலிருந்து கிழிந்தது. அர்த்தம் என்னென்னா, தேவனே அதை என்ன செய்தார்? கிழித்தார். கிமு கிபி சரித்திர மாற்றம், இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டதுனால இன்றைக்கு அநேக நன்மைகளை அருமையானவர்களே நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த திரை கிழியும் வரைக்கும் யாரும் பக்கத்தில் வர முடியாது, செத்தான். அங்கே பெரிய தீர்க்கதரிசியை விட தேவனுடைய தாசர்கள் தான், வேலைக்காரர் தான். ஆனால் இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அத்தனையும் அருமையானவர்களே காலகட்டத்துடைய மாற்றம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனே பல 100 ஆண்டுகள் இந்த கிருபாசனத்தின் மேலே தன்னை அடைத்து கொண்டவர். யாராவது மகாபிரதான ஆசாரியன் உள்ள திறந்து தெரியாமல் வந்துட்டாலும் செத்தான், அவ்வளோதான். அப்படி இருந்த தேவன் அருமையானவர்களே மனுக்குலத்தின் மேலே பாசம் காட்டுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஒளிந்திருந்த தேவன் தன்னை வெளிக்காட்டுகிறார். அடைக்கப்பட்டிருந்த தடை அகற்றப்படுகிறது. மக்கள் எட்டி நின்றவர்கள் கிட்ட வரலாம் என்ற ஒரு வாய்ப்பை அருமையானவர்களே இந்த திரை கிழிவு காண்பித்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திரை கிழிந்தது, கிருபாசனம் தெரிகிறது. இது நமக்கு பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு அது ஆச்சரியமான காரியம். ஏன்னா கிருபாசனம் திறந்திருக்கிறது, தேவன் எங்கே இருக்கிறார்? தடை அகன்று போயிட்டு தேவனே அதை செய்தார் என்று யோசிக்கும்போது மக்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. தேவனே அதை செய்து சரித்திரத்தை மாற்றினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே தடை நீங்கிவிட்டது. எதன் மூலம் நீங்கினது? இயேசுனுடைய கடைசி சொட்டு ரத்தம் தரையில் விழுந்ததுனாலே திரை என்ன செய்தது? கிழிந்தது. நானும் கிழிக்க முடியாது, உங்கள் பாட்டனும் சேர்த்தும் கிழிக்க முடியாது, யாரும் கிழிக்க முடியாது. தொட்டா செத்தான், அவ்வளோதான். ஆனால் அருமையான தேவனே அதை கிழித்தார், தடையை நீக்கினார். மக்கள்கிட்ட சொன்னார், எட்டி நிற்காத, கிட்டவா. இதே வேதம் பாருங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும் கிருபை அடையும்படிக்கு தைரியமாய் கிருபாசனத்தினிடையிலே என்ன செய்யுங்கள்? கிட்டி சேருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சொன்னார், கிட்ட வராத, கிட்ட வந்தியான செத்துட்ட. இங்கே திரை கிழிஞ்சதுக்கு அப்புறம் சத்திய வேதம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிற கிருபை அடையும்படிக்கு கிருபாசனத்தை கண்டே தைரியமாய் கிட்டி என்ன செய்யுங்கள்? சேருங்கள். இந்த தைரியம் அருமையானவில்லை, இது நம்ம உபாசனம், நம்ம ஜெபத்தில் வந்ததில்லை. இந்த தைரியம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாலிப ரத்தம் தரையிலே விழுந்தபடியினாலே, அருமையான தேவன் திரையை கிழித்தபடியினாலே வழி திறக்கப்பட்டிருக்கிறது. தைரியமாக இன்றைக்கு மனுஷன் தேவ சமூகத்துக்கு கிட்ட போய் அருமையான ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எட்டு நிற்கிறவர்கள் ஆசீர்வாதம் கிடையாது. எட்டி 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 இப்படி உடனே கள்ளன் தான் எட்டி எட்டி ஓடுவான். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? கிட்ட 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 வா, இன்னும் கிட்ட 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 வா. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் உனக்கு ஒரு வழி என்ன செய்திருக்கிறது? வகுத்திருக்கிற. எல்லாரும் கரங்களை தட்டி சோதிப்போம்.
இவையெல்லாம் லேசான காரியங்கள் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. சரித்திரத்திலே நடந்த நிகழ்வுகளை நான் சொல்லுகிறேன். பாருங்கள், அவர்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஆசரிப்பு கூடாரம்னு சொன்னோம், தொட முடியாது, அவ்வளோதான், செத்தான். ஆனால் இங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு இங்கே பார்க்கும்போது திரையே கிழிஞ்சு போச்சு. கர்த்தர் சொன்னார், எல்லா மனுஷரும் வரலாம், பொல்லாத மனுஷன் கூட வரலாம், எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கிறது, எல்லாருக்கும் இரக்கம் இருக்கிறது, எல்லாருக்கும் கிருபை இருக்கிறது, எல்லாருக்கும் தயவு இருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். இது இந்த காலத்தில் தான் திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த காலத்துலலாம் தயவெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு. ஒருத்தன் கண்ணை நோண்டிட்டீன்னா ஊரே கூடி வந்து உன்னைய கொண்டு போய் சென்டரில் நிறுத்தி உன் கண்ணை கண்டிப்பாக நினச்சிடுவாங்க, பிடுங்கிடுவாங்க. அது அந்த காலம். கடவுளே சொல்லியிருக்காரு, கண்ணுக்கு கண், பல்லுனா எந்த பல்லுன்னு பார்த்து கரெக்டாக அதை பார்த்து உட. இந்த காலத்தில் கத்த சொன்னார், ஒரு பல்ல கத்த சொன்னார், ஒரு பல்ல உடைச்சானா அடுத்த பல்ல நினச்சி கொடு, உடைக்கட்டும், முடிவாக உனக்கு தான் ஜெயம், அவன் தோத்தான். அருமையானவர்களே, பாருங்கள், இயேசு கிறிஸ்து எத்தனையோ காரியங்கள் இந்த மாதிரி தோற்றுட்டே போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. கடைசியில் சிலுவையில் போய் முற்றிலும் தோல்வி போகிறது தெரிஞ்சு. எல்லாரும் சொன்னானுங்க, தேவன் ரொம்ப இவன் மேலே பிரியமாக இருந்தார்னு சொல்லிக்கிட்டானே, இப்போ பிரியமாக இருந்தால் வந்து இப்போ சிலுவையிலேருந்து இறக்கி விட்டோம் பார்ப்போம், அப்போ நம்ம அவனை விசுவாசிக்கலான்னு சொன்னாங்க. தேவன் வரவும் இல்லை, அவரை இறக்கவும் இல்லை. ஆனால் அருமையான 3ஆவது நாளில் அருமையானே கல்லையில் திறந்தது, எல்லா கல்லுகளையும் உடைச்சிட்டு கர்த்தர் உயிரோடு எழுப்பி விட்டார். எல்லாரும் கரங்கத்தை சோதரிப்போம். பாருங்கள், ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சம் பாவமாக்கப்பட்டது. சர்வலோகத்தின் பாவம் இயேசு மாம்சத்திலே சுமத்தப்பட்டது. ஒரு மாம்சத்திலே பாவம் சுமத்தப்பட்டால் அந்த மாம்சம் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்க. வேதத்தில் ஒரு இடத்துல ஒரு வசனம் கண்டிப்பாக வாசிக்கணும். ஏசாயாவின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இந்த வசனம் ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் வேர்ட்ஸு. அநேக வியாக்கியானிகள் இன்றைக்கு வாதாடுகிறார்கள். எத்தனையோ 1000 பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள். யாரை பற்றி இப்படி எழுதப்படவில்லை, ஆனால் இந்த இயேசுவை பற்றி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் சிலுவைக்கு போகும்போது அல்லேலுயான்னு சொல்லி நல்ல சத்தமாக பாட்டு பாடிக்கிட்டு போய் அப்படியே அல்லேலுயாவிலேயே மறிச்சிட்டாங்க. அப்போ அப்படி சீசர்கள் கூட எவ்வளவு தைரியமாக இருந்திருக்காங்க. இயேசு ஏன் இவ்வளவு கோழைத்தனமாக இருந்தார்ன்னு அநேகர் கேட்கிறார்கள். அருமையானவர்களே, கவனியுங்கள், எந்த சீசனை யாருடைய பாவத்தையும் தன் மேல் அள்ளி போட இல்லை. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஒரே ஒரு மனுஷன் மேலே இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டபடினாலே பாவத்தினுடைய கோரம் அவரை அவிதமாய ரூபத்தையே மாற்றிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஆகவே ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:3. அது எப்படி, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் செயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தேவன் தீர்த்தார். தேவனே அதை செய்யும்படிக்கு அந்த திருத்துவத்தில் 3 நபர்கள் இருக்கிறார்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த குமாரன் சொன்னார், என்ன அனுப்பு, நான் போகிறேன் ஐயான்னு சொல்லி சொன்னார். பாருங்க, ஆகவே தேவனே, பிதாவாகி தேவனே அந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக்கி சர்வலோகத்தின் பாவத்தை இந்த ஒரு மாம்சத்தில் சுமத்தி, அருமையானவர்களே, அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு மனுஷன் மாதிரியே தெரியல. அவருடைய ரூபம், நம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அருமையான அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த ரட்சிப்பை நமக்கு
கர்த்தர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இன்னொரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 10:19. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, இது யாருக்கு எழுதுகிறார்னா சாதாரண விசுவாசிகள், படிக்காத விசுவாசிகள், ஏழை விசுவாசிகள், இவர்களுக்கு இந்த ஊழியக்காரரை எழுதும்போது, ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. ஆச்சரியமான ஒரு விஷயம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் கூட உள்ளே போக முடியாது, காலை வச்சது கிடையாது, செத்துருவான். ஆனால் அங்கே இயேசு மரித்தபடினாலே அருமையானவர்களே, சாதாரண மக்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்க கிருபாசனத்திலே தைரியமாய் கிருபாசனத்தில் என்ன செய்யலாம்? சேரலாம். இப்போ வாசிக்கிறேன் பாருங்க, அடுத்த வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்காக அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் என்ன செய்கிறது? உண்டாயிருக்கு. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். மதம் வேற, மார்க்கம் வேற. மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு ஒரு மதம் நம்மளை கொண்டு சேர்க்காது, ஒரு மார்க்கம் இருக்கிறது. அதுபோல் அருமையான பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது. அந்த மார்க்கத்தின் பெயர் இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அதனால தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே ஒரு மதமாக இருக்கிறேன், அந்த மதத்திலேருந்து இந்த மதத்திலேருந்து சேர்ந்துருங்க சொல்லி கர்த்தர் சொல்லலை. நாங்கள் இந்த பெனிஃபிட்ஸ் கொடுப்போம், அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, இங்கே வந்தீங்கன்னா இந்த லாபம் இருக்குது, அந்த லாபம் இருக்குது. ஒரு லாபம் இங்கே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள், எல்லா லாபம் சேர்ந்து வந்து சேர்ந்துடும். ஆனால் இது மதம் கிடையாது, இது ஒரு மார்க்கம், ஒரு வழி. அருமையான நரகத்திலிருந்து தப்பி பரலோகத்துக்கு போகிற ஒரு வழி. ஆகவே பரலோகத்துக்கு மார்க்கத்தை இயேசுவின் ரத்தம் அருமையானவர்களை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே எபேசியர் 2:13 வாசிப்போம் சீக்கிரம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள், சத்தமாசிங்க, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்ன செய்தீர்கள்? முன்னால் தூரமாக இருந்தீங்க, இப்போ நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்று, நீங்களும் தேவனும் ஒன்று, இடையில தடையே இல்லை. எதுனாலன்னு சொல்லி அங்கே ஆவியான சொல்கிறார், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாக என்ன செய்தீர்கள்? சேர்ந்தீர்கள். அதனால தான் எங்கோ ஜபம், எங்கோ உபாசம். யூ ஷட் அப், பேசாத, எங்கிட்ட பேசாத. வேதத்திலிருந்து சில காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இது எங்கே ஜபம், எங்கே உபாசங்களுக்கு பேச்சுக்கு இடமே இல்லை. செத்தான் பெருமைகளுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எய்த்து நிற்கிறார் எழுதப்படுகிறது. உலகத்திலே மிக பெரிய பாவம் பெருமை. அது விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து இருக்கிறது. எங்கே உபாசம், எங்கே ஜபம்? நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்கே இயேசு, அவருடைய சிலுவை. எல்லாரும் கரங்களை தெரிஞ்சு சோதரிப்போம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய பட்டாதாரி, படித்தவன், சமுதாயத்திலும் சபையிலும் பெரியவன். அவன் சொல்கிறான், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டு இருக்கிறேன், நஷ்டம் என்று நினைக்கிறேன். அதெல்லாம் பழசெல்லாம் நஷ்டம். முன்னால் பெருமைன்னு சொல்லி யோசித்ததெல்லாம் இப்போ நஷ்டம்னு நினைக்கிறேன். அருமையான அந்த நிலைக்கு நாம் வர வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டு, உன் குடும்பம் நல்லா இருக்கும் கர்த்தர் சொல்கிறாரு. நானோ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குறித்து அல்லாமல் அவருடைய தியாகம், அவருடைய பாடுகள், 33 வயசில் ஏற்பட்ட பாடு, இவளை ஒன்றை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பனாக. பிள்ளைக்கு தெரியணும், எங்கள் அம்மா அவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்கா. நான் சொல்கிறேன், தேவன் உனக்கு உன் குடும்பத்துக்கு முதலிடம் தருவார், உன் குடும்பத்துக்கு முதலிடம் தருவார். இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான கவனிங்க,
ஆகவே பூலோகத்திலே வாசல் திறந்து மாத்திரமல்ல, பரலோகத்திலும் வாசல் திறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 8:5, எபிரேயர் 8:5, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. மோசே அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போயில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பூலோகத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்க மாதிரி பரலோகத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. அங்கூர் தெரை, அங்கூர் கிருபாசனம், அதனுடைய மாதிரியின்படியே நீ செய்யணும்னு சொல்லி மோசைக்கு கர்த்தர் வந்து எச்சரிப்பு கொடுத்தார். தப்பு போட்டுறாத, ஏன்னா இது எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆஃப் தி திங்ஸ் ஆஃப் காட் இன் ஹெவன். கவனிங்க, பரலோகத்தில் இருக்க காரியங்களில் ஒரு எம்மி பெசது இல்லாமல் நான் பூலோகத்தில் ஆசிரிப்பு கூடாது செய்ய சொல்லியிருக்கேன். நீ ஒரு தப்பு போட்டுட்டீன்னா பரலோகத்தில் தப்பாக போயிடும். ஆகவே மோசே கர்த்தருடைய கட்டளையிடபடியே எல்லாவற்றையும் செய்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம், யோவான் 20, இயேசு மகதலேனா மரியாளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல்லு. பாருங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, கையில் ரத்தத்தை வச்சிருக்காரு. எது தெரியுமா? பரலோகத்தில் இருக்க ஆசரிப்பு கூடாரத்தில் போய் அங்கே இருக்க கிருபாசனத்தில் தெளிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பூலோகத்தில் ஆசரிப்பு கூடாரம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அங்கே பரலோகத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, அங்கே ஒரு திரை இருக்குது, அது தடுத்துட்டு தான் இருக்குது. ஒருத்தனை உள்ளே வராத, மனுஷன் உள்ளே வரக்கூடாது. இங்கே பரிசுத்த மாத்திரம்தான் உள்ளே வர முடியும். ஆகவே கர்த்தர் ரத்தத்தை கையில் எடுத்துட்டு பரலோகத்துக்கு போகிறாரு. மரியாள் ஓடி போய் ஒரு காலை பிடிக்க போகிறா. கர்த்தர் சொல்ல, தொடாதே, நான் புனித பயணத்தில் இருக்கிறேன், தேவ ரத்தத்தை கையில் வச்சுருக்கிறேன், இதை எடுத்துக்கொண்டு போய் அங்கே பரலோகத்திற்க கிருபாசனத்தில் நான் தெளிக்க போகிறேன். பூலோகத்தில் இரட்சகனாக இருந்தேன், என்னுடைய ரட்சிப்பின் திட்டம் முடிந்து போய்விட்டது. என்னைக்கு உயிர்த்தெழுந்தனோ அன்னையிலேருந்து நான் வந்து பிரதான ஆசாரியன். பரலோகத்தில் ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் தான், அவர் இயேசு. பாருங்கள், அவர் என்ன செய்தார் பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 11, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடாய் இளங்காலை விளைவிட ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். முழு மனு வர்க்கத்துக்கும், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இயேசு அருமையானவர்களே தம்முடைய சொந்த ரத்தத்தை அங்கே பரலோகத்தில் இருக்கிற அந்த கிருபாசனத்தில் தெளித்தபடினாலே பரலோகத்தின் திரை என்ன செய்தது? 2ஆக கிழிந்தது. மனுஷனுக்கு வாசல் பூலோகத்திலையும் பரலோகத்திலையும் திறக்குது. இன்றைக்கு ஒரு மனுஷன் மரித்தான்னு சொன்னான், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான் மரித்தான்னு சொன்னான், உடனே தேவ தூதர்கள் அவனுடைய ஆவியை நேரே கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு என்ன செய்கிறாங்க? தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா வாசல் திறந்து விட்டது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் சொல்கிறாரு, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. தேகத்தை விட்டு பிரிந்தா அடுத்த நிமிஷம் கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு நாம் போயிடுறோம். அத்தனை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வந்தது. அதான் சொன்னார், நானே வழி. எல்லாரும் மறுபடியும் கரங்களுக்கு சோதரிப்போம். நீங்கள் லூக்கா 16 அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, பணக்காரன், பெரிய பணக்காரன் ரத்தாம்பரம் தான் உடுத்திருந்தான். ரத்தாம்பரம்னா வெரி காஸ்ட்லி, விலையேறப்பட்ட வசதி தான் உடுத்திருந்தான். ஆனால் அவன் செத்துட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான். இந்த பிச்சைக்காரன் செத்த உடனே ஒரு தேவ தூதன் வந்து அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆவியை தூக்கி கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் கொண்டு வைச்சான்னு போட்டிருக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு தேவதூதனை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தெரிஞ்சு சோதரிப்போம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு தேவதூதனை வச்சிருக்காரு. கண்ணை மூடினா
ஆவிய தேவதூதன் என்ன செய்கிறான்? மரியாதையோடு தூக்கி கொண்டு போய் கிறிஸ்துவன் மடியில் என்ன செய்கிறான்? வைக்கான். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஆபிரகாம் மடியில் கொண்டு வச்சாங்க. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவன் மடியில் கொண்டு வைக்கிறான். அருமையானவர்களே, கர்த்தர் அத்தனை ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அமைதியான ஒரு முடிவு. அருமையானவர்களே, இதை புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தந்திருக்கிறது. அவர் அமைதியாக சிலுவையில் தொங்கலை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அருமையானவர்களே, 33 வயசில் மகா கொடிய பாடுகளை அனுபவித்து அவருக்கு நஷ்டம், உங்களுக்கு லாபம். எல்லாரும் கரங்களை தட்டி கத்த சோதரிப்போம். ரட்சிப்பு ஒரு லாபம், பரிசுத்த ஆவி ஒரு லாபம், ஐஸ்வர்யம் ஒரு லாபம். அருமையானவர்களே, எல்லா ரீதியிலும் லாபம். கடைசியில் பரலோகத்தில் லாபம். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். கவனிங்க, நீங்கள் ஒரு பைசா கொடுக்கல, இங்கே மண்ணுக்கு சண்டை போட்டு நடக்கான். அங்கே கத்த சொல்கிறாரு, நீ ஒன்றும் தரல, நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். முடிவாக வந்து உனக்கு அரண்மனை நினைச்சிருக்கேன், கட்டி வச்சிருக்கேன். ஆகவே இந்த காலை வெள்ளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இருப்பீர்களானால், இது ஒரு மதம் கிடையாது. நீங்கள் எங்கள் மதத்துக்கு வர வேண்டாம். நாங்கள் எந்த மதத்தையும் சேர்ந்தவங்க கிடையாது. கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு லாபம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்தை சோதரிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாற்றையும் இலவசமாக எங்களுக்கு செய்திருக்கிறபடி நான் நமக்கு நன்றி. எல்லாம் இலவசம், ஒன்றுக்கு நாங்கள் ஒன்றும் கொடுக்கவில்லை. கர்த்தாவே, இந்த பூலோகத்தில் வந்து கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்த ஆவியை கொடுத்து பரலோகத்தின் நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். தேவ தூதரை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடி நான் நமக்கு நன்றி. தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாத மக்களை இந்த காலை வெள்ளியை கத்து சந்திக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் எல்லோரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தாவே, உங்களுடைய அன்பை இந்த நாட்களில் அதிகமாக உணர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தலை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறீர், அதற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.